குபேரன் டிவி என்ற காணொளியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் 25/8/2025 31/8/2025 வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய், உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசியிலிருந்து பிரயாணம் செய்யக்கூடிய சந்திரன், சிம்மராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் நமக்கு சந்திரனின் பிரவேசம் இருக்கிறது. செவ்வாயின் பார்வையானது உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான மண் மனை வாகனம் என்ற இடத்திலே பதிகிறது. மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்திலேயே குருவின் பார்வையும் இருக்குது, சனியின் பார்வையும் இருக்குது. அப்போ தாயாரின் உடல்நிலையிலே சில மாற்றங்கள் வருவதற்கும் அவருடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதும், தாயின் விஷயத்தில் வரக்கூடிய சொத்து விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கும், அது ரிலேட்டடாக சில குழப்பங்களும் சில ஃப்ரிக்ஷன்ஸும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துக்கு உரியவனான இந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால எழுத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படித்து பண்ணிக்கிறது நல்லது. புத்தி குறைவினால் வரக்கூடிய தடுமாற்றங்கள் உங்களை ஏமாற்றிவிடும். அப்படிங்கிறதுனால அனுபவம் வாய்ந்தவர்களிடம் காட்டி அதை வெட்டிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்துக்கள் எல்லாம் போடுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களிலே அவசியம் ஜாமீன் கையெழுத்து போடுவது, ஈவன் விட்னஸே போடுவது கூட வேண்டாம். அடுத்தவருடைய விஷயத்துக்கு தலையிட்டு நான் பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் அவசியம் அதை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாமல் அதை போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க. இதெல்லாம் சிக்கலை பெரிதாக்கிவிடும். உங்களுக்கு வம்பு வழக்குகளில் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சுக்கிரனின் புதனின் பார்வையானது 5ஆம் இடமான மகர ராசி மேலே விழுது. அப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த பார்வை குழந்தைகள் விஷயத்தில் நல்ல குதூகலமான விஷயங்களும் யோகங்களையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அப்போ லாபம் உங்களுக்கு மல்டிஃபோல்ட் ஆகணும் அப்படிங்கிறதும், யூக வணிகங்கள் யூக லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும், பொருளாதாரத்திலே சில மேம்பாடுகளையும் பொருள் வரவையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிற கும்பராசியை சூரியனும் குருவும் பார்ப்பதனாலே எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே ஆஃபீஸில் கூப்பிட்டு சம்பள உயர்வு போன்றவைகள் கொடுப்பதற்கும், பண வரவு தானாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகினாலே உங்களுக்கு பாதை பயணம் கரெக்டாக புரிந்துவிடும். அப்படிங்கிறனால நல்ல தெளிவான வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுவீர்கள். கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த சனியை பார்க்கிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த மேஷராசிக்கும் இந்த செவ்வாய் தான் இருக்கிறார். அது உங்கள் ராசியிலிருந்து சனியையும் பார்க்கிறார் மீனராசியில், அதே போல் மேஷராசியும் பார்க்கிறார்னு பார்க்குறோம். இப்படி அவருடைய பார்வையை பயன்படுத்துவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான செயல்களையும் சிறிய கலக்கத்துடன் செய்வீர்கள். பயம் கலந்த வேலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயத்தோடு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பயத்தோடு தான் எல்லாத்தையும் செய்கிறீங்க. எதுவுமே தீர்மானமாக எனக்கு புரிஞ்சிச்சு நான் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த தெளிவை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா அங்காரக ஜெயந்தி 25ஆம் தேதி இருக்குது. அவசியம் முருகப்பெருமானை அரளிப்பூ மாலை சார்த்தி வழிபடும் போது மனதிலே தைரியம் வரும்.
விநாயகப் பெருமானின் சதுர்த்தி 27ஆம் தேதி அன்று இருக்கிறது. அன்று விநாயகப் பெருமானுக்கு அதே மாலைகள் எல்லாம் சார்த்தி அவரை வழிபடும் போது தடைகள் நீங்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.